بسم الله الرحمن الرحيم ألف لام ميم تلك آيات الكتاب الحكيم هدى ورحمة للمحسنين الذين يقيمون الصلاة ويؤتون الزكاة وهم بالآخرة هم يوقنون أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون ومن الناس من يشتري பேரும் புகழ்ச்சியும் வல்ல நாயகனாகிய அல்லாஹுவிற்கே உரித்தாகட்டும். அல்லாஹுவின் அன்பும் அருளும் வற்றா பெருங்கருணையும் இந்த உலகத்திற்கு இறுதி தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அண்ணலன் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிகாட்டுதல்களை தங்களால் இயன்ற அளவு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தஞ்சை வடக்கு மாவட்டம் திருப்பனந்தாள் கிளையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டத்தில் ஒன்று குழுமி இருக்கிற நம்மவர்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் அன்பும் அருளும் உண்டாகட்டுமாக. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, இந்த கூட்டத்தில் தௌஹீத் எழுச்சி மாநாடு ஏன் எதற்கு என்ற தலைப்பை எனக்கு தேர்வு செய்திருக்கிறார்கள். குறைந்த நேரம் இருப்பதால் குறிப்பிட்ட ஒரு சில தகவல்களை மட்டும் உங்களுக்கு மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். செயல் வீரர்கள் கூட்டம் என்பது, செயல் வீராங்கனைகள் கூட்டம் என்பது நம்முடைய கிளையில் நடக்கிற தெருமுனை கூட்டங்கள் மாதிரியோ, பெண்கள் பயான், உள்ளரங்கு பயான் அது போன்ற நிகழ்ச்சிகளை மாதிரியோ, அல்லது ஒரு மெகாஃபோன் பிரச்சாரம், ஒரு தெருமுனை பிரச்சாரம், தெருமுனை கூட்டம் என்பதை போன்றோ அல்ல. அந்த நிகழ்ச்சிகளிலெல்லாம் பெண்கள் வந்து அமர்ந்திருப்பார்கள், ஆண்கள் வந்து அமர்ந்திருப்பார்கள், நீங்களும் அங்கே சென்று அமர்ந்திருப்பீர்கள். ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் பயான் செய்வார்கள், குர்ஆன் வசனங்களை சொல்லுவார்கள், நபிகளாருடைய பொன்மொழிகளை சொல்லுவார்கள். நாம் பார்வையாளர்களாக கீழே அமர்ந்து அதையெல்லாம் செவிதாழ்த்தி கேட்போம். செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டம் என்பது அப்படி அல்ல. இங்கே வந்திருக்கிற நீங்கள் யாரும் பார்வையாளர்கள் அல்ல. இந்த கிளையில் தௌஹீது கொள்கையை தெரிந்து கொண்டு, தௌஹீது கொள்கையை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறானே, குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், மனிதர்களிலேயே நீங்கள் தான் சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள். ஏன் தெரியுமா? தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை விட்டு மக்களை தடுக்கிறீர்கள். அல்லாஹ்வின் தூதர் இறை தூதராக தேர்வு செய்யப்பட்ட பொழுது தன்னுடைய சமுதாயத்திற்கு மத்தியில் சஃபா மலையின் மீது ஏறி நின்று எதை பிரகடனப்படுத்தினார்களோ, ஒட்டுமொத்த மக்களையும் அழைத்து தைரியமாக, துணிச்சலாக, உரத்த சப்தத்தில் வீரியத்தோடு அல்லாஹுவின் தூதர் என்ன வார்த்தைகளை பிரதிபலித்தார்களோ அதே வார்த்தைகளை நம்முடைய திருப்பனந்தாள் பகுதியில் ஒவ்வொரு வீடாக பிரதிபலிக்கிற தௌஹீது கொள்கையை மக்கள் மத்தியில் எழுச்சி பெற செய்கிற, ஷிர்க்கை விட்டு மக்களை காப்பாற்றி எடுக்கின்ற மிக முக்கியமான தாவா களத்தில் நீங்கள் எல்லாம் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். முதல் விஷயம், மற்ற பயான் நிகழ்ச்சிகளில் வந்து அமர்வதை போன்று நீங்கள் பார்வையாளர்கள் இல்லை என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். இங்கே வந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொரு நபர்களும்
செயல் வீரர்களாகவும் செயல் வீராங்கனைகளாகவும் இருக்கிறீர்கள். உங்களுடைய கடமைகள் என்பது வேறு, உங்களுடைய செயல்பாடுகள் என்பது வேறு, உங்களுடைய பொறுப்புணர்வுகள் என்பது வேறு. எந்த அளவிற்கு நாம் செயல்பட வேண்டும்? ஒரு சில நபர்களுக்கு சில எண்ணங்கள் இருக்கலாம். ஜூன் 22ஆம் தேதி தௌஹீத் எழுச்சி மாநாடு என்று அறிவித்திருக்கிறீர்கள். மாநாடு என்று சொன்னால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அங்கே ஒன்று குழுமுவார்கள். மாநாட்டிற்காக ஏராளமான பொருளாதாரங்கள் செலவு செய்யப்படும். அந்த ஒரு நாளில் லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து பல்லாயிரக்கணக்கான மக்களை அங்கே கூட்டுவதனால் என்ன பலன் கிடைக்க போகிறது? ஒரு 3 தாய் பயான் பேச போறாங்க, ஒரு பொதுக்கூட்டம் போட்டு 3 பேர் பேசுங்கன்னா பேச போறாங்களே, இதுக்காக ஏன் இத்தனை லட்சம் ரூபாய் செலவு செய்ய வேண்டும்? ஆரம்பத்தில் எனக்கு முன்னால் பேசிய சகோதரர் சொன்னார், மாநாடுகள் எல்லா அரசியல் கட்சியும் நடத்தும். சமீபத்தில் கூட நம்முடைய ஊரில் கூட பல அரசியல் கட்சிகள் மாநாடுகளை நடத்தினார்கள். ஏன் நடத்தினார்கள்? அந்த மாநாட்டில் ஒரு பெரும் கூட்டத்தை காண்பித்து எங்களுக்கு பின்னால் எத்தனை மக்கள் இருக்கிறார்கள், எவ்வளவு பெரிய ஓட் பேங்க் இருக்குது, இவ்வளவு ஆதரவாளர்கள் உறுப்பினர்கள் எங்களுடைய கட்சியில் இருக்கிறார்கள், உங்களுடைய கூட்டணியில் எங்களுக்கு இத்தனை சீட்டுகள் தர வேண்டும். அரசியல் கட்சிகளிடத்தில் சீட்டுகளை பெறுவதற்கும் சமுதாயத்தில் தன்னுடைய மதிப்பை மக்கள் மத்தியில் தனக்கு இருக்கிற அங்கீகாரத்தை பிரதிபலிப்பதற்காகவும் அரசியல் கட்சிகள் மாநாடு நடத்துவார்கள். நாம் அதுக்காக நடத்தினோம். மாநாட்டு களத்தில் லட்சோப லட்ச மக்கள் குழுமினாலும், மாவட்ட மாநாடுகளில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று குழுமினாலும், எங்களுக்கு பின்னால் இத்தனை மக்கள் இருக்கிறார்கள், எங்களை உங்களோடு கூட்டணியில் சேர்த்துக் கொள்ளுங்கள், எங்களுக்கு இத்தனை தொகுதிகளை தாருங்கள், அல்லது இவ்வளவு உறுப்பினர்களை கொண்ட நாங்கள் உங்களுடைய கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறோம், இதை சொல்லவா போகிறோம்? யாருக்கும் ஆதரவு இல்லை என்று சொல்லிவிட்டோம். அரசியலில் நாங்கள் வர மாட்டோம் என்று சொல்லிவிட்டோம். அரசியலில் எந்த கட்சியையும் ஆதரிக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டோம். பிறகு ஏன் மாநாடு நடத்த வேண்டும்? அந்த ஒரு நாளில் பல்லாயிரக்கணக்கான மக்களை கூட்டுவதனால் என்ன பலன் கிடைத்துவிடப் போகிறது? நாம் எல்லாம் அந்த ஒரு நாளை பார்க்கிறோம். மாநாட்டினுடைய வெற்றி என்பது மாநாட்டு திடல் முழுக்க மக்கள் நிரம்பி வழுவது வெற்றி அல்ல. ஒவ்வொரு பகுதியிலேயும் பல வாகனங்கள் வந்தது, பல நபர்களை அழைத்துக் கொண்டு வந்தோம், நாங்கள் எல்லாம் வந்தோம். மாநாட்டில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூட்டம், திடலில் இடமில்லை அப்படின்னு சொல்லுவதற்காகவா மாநாடு? அல்லது அத்தனை மக்களை கூட்டிவிட்டால் அதுதான் மாநாட்டினுடைய வெற்றியா? அதற்காக நாம் மாநாடு நடத்தவில்லை. அந்த ஒரு நாளுக்காக வேண்டி நாம் மாநாடு நடத்தவில்லை. அந்த மாநாட்டு களத்தை அடிப்படையாக வைத்து ஒவ்வொரு ஊர்களிலேயும், ஒவ்வொரு கிராமங்களிலேயும், ஒவ்வொரு தெருக்களிலேயும், ஒவ்வொரு வீடுகளிலேயும் இந்த தௌஹீத் கொள்கை போய் சேருகிறதே. தௌஹீத் என்றால் என்னவென்றே தெரியாது. தௌஹீதை குறித்து தப்பும் தவறுமாக சொல்லப்பட்ட அவதூறுகளை நம்பி ஷிர்கிலே வீழ்ந்து கிடக்கிற சமுதாயத்தை மீட்டெடுப்பதற்காக ஒரு பெரும் கொண்ட கூட்டம் 1 மாத காலம், 2 மாத காலம், ஓராண்டு காலம் தெரு தெருவாக போய் பிரச்சாரம் செய்கிறார்களே, அந்த பிரச்சாரம் தான் மாநாட்டின் வெற்றி. மாநாடு என்று ஒரு நாளை பார்க்காதீர்கள். அந்த ஒரு நாளுக்காக வேண்டி ஒட்டுமொத்த மக்களும் பம்பரமாக சுற்றுகிறார்கள், ஒவ்வொரு கிராமமாக போய் பிரச்சாரம் செய்கிறார்கள். நீங்கள் உதாரணத்திற்கு பாருங்கள், ஷிர்க் மாநாடு என்று நாம் அறிவித்தோம். ஷிர்க் மாநாடு அறிவிக்கின்ற போது அதற்கு முன்பாக நாம் ஷிர்கை குறித்து பேசாமல் இருந்தோமா? அதுக்கு முன்னாடி ஷிர்கை பற்றி பேசிட்டு தானே இருந்தோம். தர்கா வழிபாடு ஒரு வழிகேடுன்னு சொல்லிட்டு தானே இருந்தோம். மௌலூத் ஒரு இணை வைப்புன்னு சொல்லிட்டு தானே இருந்தோம்.
மாநாடு என்று ஒன்றை அறிவித்தோம். மக்கள் வேலை செய்ய ஆரம்பித்தார்கள், மக்கள் தாவா செய்ய ஆரம்பித்தார்கள். அந்த ஓராண்டு காலத்தில் நீங்கள் மாநாட்டு திடலில் பார்க்கலாம். நாம் எல்லாம் பேசிக்கிட்டோம், மாநாட்டுக்கு உள்ள வரவே முடியல, மாநாடு முடிஞ்சு மாநாட்டை விட்டு வெளில போகணும்னா மாநாடு முடிஞ்சு 10 மணிக்கு கிளம்பின வாகனம் மாநாட்டு திடலை விட்டு காலையில் 4 மணி 5 மணிக்கு தான் வெளியில வந்துச்சு. அவ்வளோ பெரிய கூட்டம், அளப்பெரிய கூட்டம்னு பேசணும். ஆனால் அந்த சிறுகொழிப்பு மாநாட்டினுடைய வெற்றி எது தெரியுமா? அந்த மாநாட்டு திடலில் மலை மாதிரி பொருட்கள் குமிச்சு வைக்கப்பட்டிருந்தது. பார்த்தீங்களா? அதை ஒவ்வொரு பகுதியிலேயும், ஒவ்வொரு ஊரிலேயும், ஒவ்வொரு கிராமங்களிலேயும் யார் யார் வீடுகளில் எல்லாம் இணை வைப்பு கயிறுகள் தொங்கவிடப்பட்டிருந்ததோ, யாருடைய வீடுகளில் எல்லாம் படிகார கற்கள் தொங்கவிடப்பட்டிருந்ததோ எல்லாவற்றையும் தௌஹீதை சொல்லி அந்த குடும்பத்தார்களே அதை அகற்றி அதை மாநாட்டத்தில் மலை மாதிரி குமித்து வைத்து அதை எரித்தார்கள். அதற்கு முன்னாடியும் தௌஹீதை பிரச்சாரம் செய்தோம், அதற்கு பின்னாலேயும் தௌஹீதை பிரச்சாரம் செய்தோம். ஆனால் மாநாடு என்று அறிவித்தால் அந்த மாநாட்டிற்காக வேண்டி மக்களுடைய உழைப்பு என்பது அளப்பெரியதாக இருந்தது. அதே மாதிரிதான் ஒவ்வொரு மாநாடும் பிதாத் ஒழிப்பு மாநாடு என்று அறிவித்தோம். தெருக்கள், ஒவ்வொரு தெரு உட்பட, சின்ன சின்ன குக்கிராமங்கள் உட்பட எல்லா இடத்திலேயும் கையில் ஒரு மெகாபோன், பிதாத்து குறித்த நோட்டீஸ், மௌலூத் எப்படி பிதாத்து, மார்க்கத்தில் என்னென்ன பிதாத்துகள் எல்லாம் வந்தது, கூட்டு துவா இஸ்லாத்தில் உள்ளதா, கருகமணி இஸ்லாத்தில் உள்ளதா, திருமண வீடுகளில் என்ன பிதாத்து நடக்கிறது, மையத்தான வீடுகளில் என்ன பிதாத்து நடக்கிறது, எல்லாம் அன்றே பிதாத் ஒழிப்பு மாநாட்டை அறிவித்த பொழுது தமிழகம் முழுவதும் திரும்ப 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 ஒழிக்கப்பட்டு கொண்டிருந்த வார்த்தை பிதாத். இன்றைக்கு தௌஹீத் எழுச்சி மாநாடு என்று அறிவித்திருக்கிறோம். தௌஹீதை குறித்து பேசாமல் இருந்தோம் எத்தனை ஆண்டு காலம்? அல்லது ஜூன் 22ஆம் தேதிக்கு அப்புறம் மாநாட்டு முடிந்த கையோடு இனிமேல் நாங்கள் தௌஹீதை குறித்து பேச மாட்டோம் என்று சொல்ல போகிறோமா? அதற்கு அப்புறமும் பேசுவோம். ஆனால் செயல் வீரர்களாக இருக்கிற நீங்கள், செயல் வீராங்கனைகளாக இருக்கிற நீங்கள் இந்த 22ஆம் தேதி அதை ஒரு இலக்காக வைத்து, நாம் எத்தனை நாட்கள் உயிரோடு இருப்போம் தெரியாது, அல்லாஹ்விற்காக மார்க்கத்தை சொல்லுகிறேன் ஒரு பெரும் பணியை கையில் எடுத்திருக்கிறோம். அல்லாஹ் நம்மை எதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறான்? ஒவ்வொரு வீடாக நாம் சென்று பிரச்சாரம் செய்ய வேண்டும், ஒவ்வொரு தெருவாக நாம் சென்று பிரச்சாரம் செய்ய வேண்டும். நீங்கள் நினைக்கிறீர்கள் திருப்பனந்தாள் எத்தனை முஸ்லீம்கள் இருக்கிற பகுதி, முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிற பகுதியா இல்லையா? ஏராளமான முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். நம்முடைய திருப்பனந்தாள்ல எத்தனை பள்ளிவாசல்கள் இருக்குதுங்க? எத்தனை பள்ளிவாசல் இருக்கு? தோராயமா சொல்லுங்களேன், எத்தனை பள்ளிவாசல் இருக்குன்னு. இந்த பள்ளிவாசலில் எத்தனை நபர்கள் வருகிறார்கள்? அந்த பள்ளிவாசல்களில் தௌஹீத் சொல்லித்தரப்படுகிறதா? தொழுகை நடத்தப்படுகிறது, நபி வழி அடிப்படையில் நடத்தப்படுகிறதா? மௌலூதுகள் மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட பிதாத்துகள் என்று சொல்லித்தரப்படுகிறதா? அல்லது சிறு பிள்ளைகளை, மதரசா பிள்ளைகளை அழைத்து அமர வைத்து மௌலூது பாடல்கள் ஓதப்படுகிறதா? இத்தனை மக்கள் இருக்கிறார்களே முஸ்லிம்கள், நம்மோடு நம்முடைய தெருவில் அண்டை வீட்டுக்காரனாக, எதிர் வீட்டுக்காரனாக, நம்முடைய மாமியாக, நம்முடைய மச்சானாக, நம்முடைய உறவுக்காரனாக எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள்? அவர்கள் எல்லாம் தர்காவை விட்டு மீண்டு வந்து விட்டார்களா? கருகமணி போடுவதை விட்டு மீண்டு விட்டார்களா? வீட்டில் தாயத்து தகடுகளை தொங்க விடுவதை விட்டு மீண்டு விட்டார்களா? இன்றைக்கும் ஷிர்க்ல இருந்துகிட்டு தானே இருக்கிறாங்க. இன்னைக்கும் ஒரு தர்காவில் கந்தூரி என்றால், சந்தனக்கூடு என்றால் செல்பவர்கள் குறைந்திருக்கலாம், ஆனால் சென்று கொண்டுதானே இருக்கிறார்கள். எத்தனை நபர்களை நாம் வென்றெடுத்திருக்கிறோம்?
நாம் நினைக்கலாம், பெண்களாக இருக்கிற நம்மளால என்ன செஞ்சிட முடியும்? நாம போய் சொன்னா கேட்பாங்களா? நீங்கள் போய் சொன்னால் கேட்பார்கள். ஆண்களை காட்டிலும் ஒரு திருமுனை கூட்டம் போட்டு, ஒரு பொதுக்கூட்டம் போட்டு மேடைகளில் பேசுபவர்களை காட்டிலும் ஒவ்வொரு வீடாக போய் பேசுகிற நீங்கள் உண்மையில் ஆகச் சிறந்த பேச்சாளர்கள். பயான்ல மேடையில் நான் பயான் பேசுவேன், அரை மணி நேரம் 1 மணி நேரம் பேசுவேன். குர்ஆன் வசனம் ஹதீஸ் குறிப்பு எடுத்துட்டு வந்து நான் பாட்டுக்கு பேசிட்டு போயிடுவேன். ஜும்மா மேடைகளிலே அரை மணி நேரம் பேசுவேன். நான் என்ன பேசினாலும் கீழே அமர்ந்து நீங்கள் கேட்பீர்கள். நான் பயான் பேசும்போது எதிர்கேள்வி கேட்பீங்களா நீங்க? ஆனால் நீங்கள் வீடுகளில் சென்று தாவா செய்கின்ற பொழுது எதிர்கேள்விகளை சந்திக்கிறீர்கள். உங்களிடத்தில் வாதம் செய்வார்கள், உங்களிடத்தில் முகம் சுளிப்பார்கள், உங்களை குறித்து அவதூறாக பேசுவார்கள், உங்களை அவமரியாதை செய்வார்கள், வீட்டிற்குள்ளேயே உங்களை வரவிடாமல் கூட தடுப்பார்கள். இது எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டுதான் நீங்கள் பிரச்சார களத்தில் இருக்கிறீர்கள். 2 நபர் இருக்கிறோம், 5 பேர் இருக்கிறோம், பெண்கள் தாவாக்குள்ள வெறும் 10 பேர் இருக்கிறோம். நம்மால் என்ன மாற்றத்தை கொண்டு வந்துவிட முடியும்? திருப்பனந்தாளில் தௌஹீதை கொண்டு வந்துவிட முடியுமா? முடியும். நீங்கள் முயற்சி செய்தால் அல்லாஹ்வின் அருளால் நிச்சயமாக திருப்பனந்தாளில் அத்துணை வீடுகளில் இருந்தும் இணை வைப்பு கயிறுகளை நம்மால் அகற்ற முடியும். அத்துணை வீடுகளிலேயும் மௌலூத் என்பது வழிகேடு என்பதை நம்மால் சொல்ல முடியும். நீங்கள் முயற்சி செய்தால் முடியும். தருமபுரி மாவட்டத்தில் பாலக்கோடுன்னு ஒரு ஊர் இருக்குதுங்க. அந்த ஊர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ஊர்ல மஹதியாக்கள் அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறாங்க. வேற எந்த அமைப்பும் அங்க கிடையாது, வேற எந்த ஜமாத்தும் அங்க இருக்க முடியாது. மஹதியாக்கள் என்ற அமைப்பு மட்டும்தான். ஊர் தலைவர், ஜமாத்து தலைவர் என்ன முடிவெடுக்கிறார்களோ அதுதான் மார்க்கம், அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதுதான் சட்டம். வேற எந்த ஜமாத்திற்கும் அந்த ஊர்ல அனுமதி கிடையாது. வேற எவனும் அங்க போய் ஜமாத் உருவாக்க முடியாது. முழுக்க முழுக்க அந்த ஊரில் உள்ள அத்துணை முஸ்லிம்களுக்கும் இணை வைப்பையும் இமாம்களுடைய பற்று என்ற பெயரில் மார்க்கத்தில் இல்லாத சொந்த கருத்துக்களாக பிரச்சாரம் செய்யப்பட்டு கொண்டிருந்தது. ஒரு 5 சகோதரர்கள் தௌஹீதை தெரிந்து கொண்டார்கள். அவங்க போய் மெகாஃபோன் பிரச்சாரம் செய்யல, தெருமுனை கூட்டம் நடத்தல, பெரும் பெரும் பொதுக்கூட்டங்களை எல்லாம் போடல. பராத் இரவு ஒரு வழிகேடு அப்படின்னு ஒரு நோட்டீஸ் அடிப்போம், தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? பராத் இரவுன்னு வழிகேடு நோட்டீஸ் அடிப்போம்ல, அந்த மாதிரி ஒரு நோட்டீஸில் கீழே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பாலக்கோடு கிளை அப்படின்னு போட்டு நோட்டீஸ் விநியோகம் செய்கிறாங்க. தெரிஞ்சவங்க வர்றவங்க போகிறவங்க பொது கடத்தெருவில் நின்று இந்த நோட்டீஸை விநியோகம் செய்கிறார்கள். அடுத்த நாள் காலையில் ஊர் மஷூரா. முதல் நாள் நைட்டே ஆரம்பிச்சிருச்சு. யாரா இந்த நோட்டீஸை கொடுத்தா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பாலக்கோடு கிளைன்னு வேற போட்டிருக்கிறானே, பராத் இரவு வழிகேடுன்னு சொல்றான், குர்ஆன் வசனங்களை போட்டிருக்கிறான், ஹதீஸை போட்டிருக்கிறான். யார் இந்த நோட்டீஸை விநியோகம் செய்தது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலைகளை உடைத்த பொழுது மக்கள் எல்லாம் பேசிக்கொண்டார்கள், மன்னரிடத்தில் முறையிட்டார்கள். அந்த மன்னர் என்ன கேட்டா? யார் இந்த சிலைகளை உடைத்தது? இப்ராஹிம் ஒரு இளைஞர் இருக்கிறாரு, அவர்தான் சிலைகள் எல்லாம் கடவுள் இல்லை, அதுவெல்லாம் வெறும் மண்ணி அப்படின்னு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, அவர்தான் உடைத்திருப்பார். கூட்டுவா இப்ராஹிமே. அந்த மாதிரி இந்த 4-5 சகோதரர்களை பள்ளிவாசலுக்கு அழைக்கிறார்கள். பராத் இரவு வழிகேடுன்னு சொன்னீங்களே, அதை பற்றி பேசுவோம், பள்ளிவாசலுக்கு வாங்க. காலையில் ஃபஜர் தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு அழைத்து சென்றால் பள்ளிவாசலுக்கு கூட்டு போறாங்க. ஊர் ஜமாத் தலைவர் முத்தவல்லி எல்லா நபர்களும் குழுமி இருக்கிறார்கள். 5 நபர்கள் உள்ள வந்தோன்னா பள்ளிவாசலுக்கு கதவை சாத்துறான். 5 நபர்கள் மீதும் கடுமையான தாக்குதல், பேச்சே இல்லை. ஆரம்பத்தில் இருந்து அடி சொல்ல முடியாத அளவிற்கு கடுமையான தாக்குதல்கள், இரத்த காயங்களோடு இந்த சகோதரர்கள் இருக்கிறார்கள். ஊர் முழுக்க குழுமி இருக்கிறது.
கையெழுத்து வாங்குறான். இனிமேல் இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்து தௌஹீது ஷிர்கு இந்த மாதிரிலாம் எதையும் பேச மாட்டேன் அப்படின்னு கையெழுத்து போட்டு கூட பேப்பரில் எழுதி கையெழுத்து வாங்குறாங்க. மொத்த ஊர் குழுமிக்கிறது, என்ன செய்ய முடியும்? கையெழுத்து போடுகிறார்கள். போட்டுவிட்டு வெளியில் வருகிறார்கள் இந்த சகோதரர்கள். அவர்களுக்குள் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். அவங்க எடுத்த முடிவுதான் உண்மையில் நம்மை ஆச்சரியப்பட வைத்த முடிவு. ஒட்டுமொத்த ஊரு நமக்கு எதிராக திரண்டு நிற்குது. ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறான், அடிக்கிறான், உதைக்கிறான், உடம்பில் ரத்த காயங்கள் வருகிறது. கேட்பதற்கு நாதி இல்லை, யாரும் கேட்க போவதும் அல்ல. அந்த 5 நபர்கள் 4 நபர்கள் பேசிக் கொள்கிறார்கள். இந்த ஊரில் தௌஹீதை சொல்வதற்கு இப்பொழுது நம்மை விட்டால் வேறு யாரும் இல்லை. அல்லாஹ்வின் மீது ஆணையாக இந்த கொள்கையை சொல்லுவதால் நம்முடைய உயிரை அவர்கள் கொன்றாலும் இதிலிருந்து நாம் தடம் புரண்டு விடக்கூடாது முடிவு செய்துவிட்டு தலைமையை தொடர்பு கொள்கிறார்கள். தலைமையிலிருந்து ஆலோசனை வருது, உங்களை அடிச்சிருக்கிறாங்களே, காவல் நிலையத்துக்கு போங்க, போய் புகார் கொடுங்க. காவல் நிலையத்துக்கு போனால் அங்கே பாலக்கோட்டில் போலீஸ் ஸ்டேஷன் ஊர் உள்ளே இருக்கும். போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு போய் உட்காந்துருக்குறாங்க. இவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு காவல் நிலையத்திற்கு உள்ளே வந்து அந்த சகோதரர்களை அடிக்கிறாங்க. காவல்துறை அதிகாரிகள் தங்களுடைய வாகனங்களில் அவர்களை ஏற்றிட்டு போய் விட்டுட்டு, பாய் தயவு செஞ்சு ஊருக்கு வந்துடாதீங்க, சுச்சுவேஷன் சரியில்லை, இப்போ காவல் நிலையத்துக்கு உள்ளேயே வந்து அடிக்கிறான். அங்கே தருமபுரி கலெக்டர் ஆஃபீஸில் போய் மனு கொடுங்க போங்க. கலெக்டர் சந்திச்சு ஊருக்கு வந்தா ஊரில் ஒரு மசூராம், இவங்களை இப்படியே வளர விட்டுறக்கூடாது, குழப்பத்தை உண்டாக்கிடுவாங்க, தௌஹீதுன்னு சொல்லுவான், தர்காவுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவான், மௌலுது கூடாதுன்னு சொல்லுவான், அதனால ஆளை காலி பண்ணிடணும். மிரட்டலுக்கு பேசிய பேச்சு இல்லை. எந்த அளவுக்கு பேசினார்கள் என்றால், தனியாக போய் அவர்களை தாக்கி கொன்று விட்டால் நம் மீது வழக்கு பதியப்பட்டு விடும், அதனால் நாம் கும்பலாக தாக்கி கொலை பண்ணிட்டோம்னா அது கலவரமா முடிஞ்சிடும், பெரிய அளவுல கேஸ் இருக்காது அப்படின்னு திட்டம். சரி, அந்த ஆடியோ இந்த சகோதரர்கள் கிடைச்சிருச்சு. சரி, ஏதோ மிரட்டத்துக்கு பேசுறாங்க போல அப்படின்னு ஊருக்குள்ள போனோம். அதே மாதிரி திட்டத்தை செயல்படுத்துகிறார்கள். அங்கங்க 5 பேர் 10 பேர். எப்படியெல்லாம் இவர்களை கொலை செய்யலாம், எப்பொழுது இவர்கள் மீது தாக்குதல் நடத்தலாம். மீண்டும் காவல் நிலையத்துக்கு ஓடுகிறார்கள். காவல் நிலையத்துக்கு போனா காவல்துறை அதிகாரிகள் வாகனத்தில் ஏற்றிட்டு போறாங்க, பின்னாடியே ஃபாலோ பண்ணி வராங்க. 24 மணி நேரமும் போலீஸ் உனக்கு பாதுகாப்பு கொடுத்துருமா, இறக்கி விட்டு தானே ஆகணும், இறக்கி விட்டா மோனு நீ காலிடான்ட்டு பின்னாடி துரத்தி கொண்டு வருகிறார்கள். ஒரு கட்டத்தில் ரயில்வே கேட்டை தாண்டி காவல்துறை வாகனம் சென்று விட்டது. அந்த சகோதரர்களை இறக்கி விட்டு காவல்துறை அதிகாரிகள் சொல்றாங்க, ஊருக்குள்ள வந்தீங்கன்னா உங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, உங்கள் உயிரை பாதுகாக்க முடியாது, ஊருக்குள்ள வராதீங்க கொஞ்ச நாளைக்கு. அந்த சகோதரர்கள் ரமலான் முழுக்க தலைமையில் தான் இருந்தார்கள். அதற்கிடையில அவங்களுடைய மனைவிமார்களிடத்திலிருந்து மிரட்டல்கள். அவங்க மனைவிமார்களை போய் மிரட்டி இருக்கிறான், ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவோம், ஹாஸ்பிட்டல் பார்க்க முடியாது, ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது, கடையில் எந்த ஜாமானும் வாங்க முடியாது, மிரட்டல்கள். இதையெல்லாம் அப்போது இருந்த தலைமை செயலாளர் அவங்க கிட்ட ஒரு ஃபைலா கொடுத்து மேலே இருந்து ஒரு பெரும் அழுத்தத்தை கொடுத்து அந்த ஊருக்கு அனுப்பி வச்சாங்க. நீ யோசிச்சு பாருங்க, அந்த ஊர்ல தௌஹீதை நோட்டீஸ் கொடுத்ததுக்காக வாயை திறந்து பிரச்சாரம் எல்லாம் பண்ணல, நோட்டீஸ் கொடுத்ததுக்காக கொலை செய்து ஊரை விட்டு விரட்டி கொலை முயற்சியில் ஈடுபட்டு ஊரை விட்டு விரட்டி அடித்தார்கள். ஊருக்குள்ள போனா பள்ளிவாசல் உள்ள விட மாட்டான். இந்த சகோதரர்கள் முடிவு செய்கிறார்கள், நாம் அல்லாஹுவின் கொள்கையை சொல்லுவதற்காக வேண்டி, நாம் அல்லாஹுவை பிரச்சாரம் செய்வதற்காக, நபி வழி அடிப்படையில் தொழுகையை நிலைநாட்டுவதற்காக நமக்கென்று ஒரு பள்ளிவாசலை நிறுவ வேண்டும். பள்ளிவாசலுக்காக வசூல் செய்கிறார்கள். எவ்வளவு தெரியுமா வசூல் ஆனிச்சு?
எந்த ஊரை விட்டு விரட்டி அடித்தார்களோ, எந்த மக்கள் இவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்தார்களோ, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் கட்டுவதற்காக இவர்கள் செய்த வசூல் ஒரே ஒரு நாளில் ஏறத்தாழ 50 லட்சம் ரூபாய் அளவில் வசூல் செய்தார்கள். ஜனாசா அடக்கம் பண்ண விட மாட்டோம், நாம் சொந்தமாக மையவாடியும் வாங்கினார்கள். எந்த ஊரில் நோட்டீஸில் பாலக்கோடு கிளை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்று போட்டதற்காக அடித்தார்களோ, இன்றைக்கு அதே ஊரில் தௌஹீத் ஜமாத்திற்கென்று தௌஹீத் கொள்கையை சொல்வதற்கென்று ஒரு பெரும் பள்ளிவாசலை கட்டி எழுப்பியிருக்கிறார்கள். இன்றைக்கு அங்கே ஜும்மா நடைபெறுகிறது, பயான்கள் நடைபெறுகிறது, தௌஹீத் பிரச்சாரம் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஆரம்பத்தில் நினைச்சிருந்தா நம்ம 4 பேர் தானே இருக்கிறோம், 5 பேர் தானே இருக்கிறோம், ஒட்டுமொத்த ஊரு ஷிர்க்ல இருக்குது, நம்மளால என்ன செஞ்சிட முடியும்? அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் நியத் வைத்து இறங்கினால் உங்கள் மூலமாக தௌஹீத் வெளிச்சத்தை அல்லாஹ் இந்த ஊரில் கொண்டு வருவான். நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். நமக்கு ஒரு எண்ணம் இருக்கணுங்க. தாவா களத்தில் இருக்கிற நாம நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இறைவா, அல்லாஹ் சொல்லுகிறானே, இன்னல்லாஹ இஸ்தராபில் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பி அன்ன லஹுமுல் ஜன்னah. அல்லாஹ் முஃமின்களிடத்தில் ஒப்பந்தம் போட்டிருக்கிறான், வியாபாரம் பேசியிருக்கிறான். சொர்க்கத்துக்கு பகரமாக உங்களுடைய உயிரையும் உங்களுடைய உடைமைகளையும். நம்ம உள்ளத்தில் நியத் இருக்கணும், அப்படி ஒரு ஆசை இருக்க வேண்டும். இறைவா, நான் உன் பாதையில் உனக்காக மறுமையில் வெற்றி பெறுவதற்காக இந்த ஜமாத்தில் அங்கம் வகிக்கிறேன். இந்த ஜமாத்தில் ஒரு தாயியாக, பேச்சாளராக, தாவாவை மக்கள் மத்தியில் கொண்டு செல்பவனாக உழைத்துக் கொண்டிருக்கிறேன். நான் உன் பாதையில் இருக்கின்ற பொழுதே எனக்கு மரணம் வந்துவிட வேண்டும். அப்படியெல்லாம் ஆசை இருக்குங்க. ஒரு சில நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும். உண்மையில் உள்ளத்தை பெருமளவில் பாதித்த ஒரு சகோதரியினுடைய வார்த்தை, ஒரு சகோதரருடைய பிரார்த்தனை. மதுரையில் ஒரு பள்ளிவாசல் ஒன்றை நம்முடைய ஜமாத்தின் சார்பில் கட்டுகிறார்கள். 100 பள்ளிவாசல் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க மதுரையில். அந்த பள்ளிவாசலுடைய கட்டுமான பணிக்காக வேண்டி வசூல் செய்வதற்காக கிளம்புகிறார்கள். நாங்கள் இப்போ மதரசா படிச்சுக்கிட்டு இருந்தோம். ஏறத்தாழ மாவட்ட தாயிகள், மாவட்ட நிர்வாகிகள் திருச்சியை தாண்டி இருக்கிற ஒரு பகுதியில் வசூலுக்காக செல்கிறார்கள். போற வல்ல ஒரு பெரிய ஆக்சிடென்ட், கடுமையான காயங்கள் எல்லா சகோதரர்களுக்கும். அதுல ஒரு சகோதரர் கடுமையான காயம், அவர் ஆம்புலன்ஸ்ல வச்சு அழைச்சிட்டு போனா அரசு மருத்துவமனை வரைக்கும் அழைச்சிட்டு போக முடியாது, பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கூட்டு போக முடியாது. பக்கத்தில் இருக்க ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தை கூட்டு போறாங்க. ரொம்ப ஆள் சீரியஸ் ஆயிட்டாரு. கூட்டு போனா ஆள் பேச்சு மூச்சு இல்லை. டாக்டர் என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாரு, ஒன்றும் இல்லை. கடைசியா சொல்லிட்டாரு, வர்ற வழியிலே மௌத்தா போயிட்டாரு. நீங்கள் யோசித்து பாருங்கள், சொந்த வேலைக்காக வரவில்லை, வீட்டில் மனைவி இருக்கிறார், பிள்ளை இருக்கிறார்கள். காலையில் சுபஹ் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ்வின் பாதையில் பள்ளிவாசல் வசூலுக்காக செல்கிறோம் என்று வந்தவர்கள். ஒரு பெரும் ஆக்சிடென்ட், எல்லா நபர்களுக்கும் சொல்ல முடியாத அளவிற்கு கடுமையான காயங்கள். அத்துணை நபர்களுக்கும் மிகப்பெரிய காயம். அதில் அவர் மௌத்தா போயிட்டார். எப்படின்னு வீட்டில் தகவல் சொல்றது? உங்க கணவர் ஜமாத்துக்காக வந்தாரு, மௌத்தா போயிட்டாருன்னு சொல்ல முடியுமா? யார் சொல்றது? அவங்க வீட்டில் மனைவி தனியா இருக்கிறாங்க, இன்னொரு பெண்மணியை அனுப்பி வைக்கிறாங்க. யார் போன் அடிச்சு சொல்றது? ஒவ்வொரு நபர்களும் தயங்குகிறார்கள், சொல்வதற்கு எங்களால் முடியாது, அவ்வளவு எங்களால் தாங்க, எப்படி நாங்கள் சொல்லுவோம், எங்களால் முடியல. அப்போ மதரசாவுடைய கரஸ்பாண்டா இருந்த சயீத் பாய், அவங்க கொஞ்சம் வயசான ஆள், அவங்க சொல்றாங்க, அவருடைய மனைவிக்கு ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி எல்லாரும் வந்தாங்கம்மா, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதுல எல்லாருக்கும் கடுமையான காயம், உங்க கணவருக்கும் காயம். அடுத்து சொல்லணும், மௌத்தா போயிட்டாருன்னு சொல்லணும். எப்படி சொல்வது?
வார்த்தைகள் தடுமாறுகிறது. அல்லாஹ்வுடைய நாட்டம். மௌத்தா போயிட்டாருமா, அங்கெல்லாம் எதிர்பார்த்தோம் கடுமையாக அழுவார்கள் அல்லது நம்மை கோபப்பட்டு கூட திட்டுவார்கள். ஆனால் அந்த அம்மா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பாய், நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க. அவங்க ஆறுதல் சொல்கிறாங்க. என்னுடைய கணவர் சொல்லியிருக்கிறார், என்னுடைய கணவர் அல்லாஹ்விடத்தில் கையேந்திருக்கிறார். இறைவா, உன்னுடைய பாதையில் உனக்காக நான் இந்த ஜமாத்தில் பயணிக்கிறேன், உனக்காக வேண்டி நான் பிரச்சார களத்தில் இருக்கிறேன். இந்த பிரச்சார களத்தில் இருக்கின்ற பொழுதே என்னுடைய ரூஹ் பிரிந்துவிட வேண்டும், அதுதான் என்னுடைய ஆசை என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை கேட்டிருக்கிறார். அல்லாஹ் அவர் துஆவை கபூலாக்கி விட்டான். நீங்கள் யோசித்து பாருங்கள், நாம் அந்த இடத்தில் இருந்தால் என்ன செய்திருப்போம்? நம்முடைய கணவர் இப்படி அல்லாஹ்வின் பாதையில் சென்று மரணித்திருந்தால், அதுக்கப்புறம் கணவர் இல்லைங்க, திரும்பி வரப்போறதில்லை, காலையில் பேசினதோடு அவ்வளவுதான். பிள்ளைகளை அடுத்து தந்தையை உயிரோடு பார்க்க போறதில்லை. தன்னுடைய கணவனோடு பேசுவதற்கோ அடுத்து சம்பாத்தியத்துக்கோ என்ன செய்யறது? அவங்க மனைவி சொன்ன வார்த்தை, அல்லாஹ்விடத்தில் அவர் சொன்ன பிரார்த்தனையை அல்லாஹ் கபூலாக்கிட்டான், நீங்க கவலைப்படாதீங்க பாய். அப்படி ஒரு உணவு தாய்களுக்கு இருக்கணுங்க. நான் அல்லாஹ்விற்காகத்தான் இந்த களத்தில் இருக்கிறேன். நான் பிரச்சாரம் செய்வதோ, போய் மார்க்கத்தை சொல்லுவதோ, நன்மையை ஏவி தீமையை தடுப்பதோ என்னுடைய ரப்பல் ஆலமீனுக்காக எப்படியாவது நான் இந்த தௌஹீத் கொள்கையில் மக்களை கொண்டு வந்து விட வேண்டும், இதே கொள்கையில் என்னுடைய உயிர் பிரிந்து விட வேண்டும், அந்த உணர்வு இருக்க வேண்டும். அது இருந்துச்சுன்னா நாம் தைரியமாக களத்தில் நின்று பிரச்சாரம் செய்வோம், யாருடைய விமர்சனத்திற்கும் கலங்க மாட்டோம். இதே நம்முடைய திருப்பனந்தாள் எடுத்துக்கோங்க, பெண்கள் குழுதாவா பிரச்சாரத்திற்கு போயிருக்கிறீர்கள், எவ்வளவு விமர்சனத்தை பார்த்திருக்கிறீர்கள், எவ்வளவு பிரச்சனையை பார்த்திருக்கிறீர்கள். ஏன் எதிர்க்கிறார்கள்? உங்களை பார்த்து பயப்படுகிறார்கள். எங்கே தர்கா வெளியேறு என்று நீங்கள் குர்ஆன் மூலம் சொல்லுவதால், ஹதீஸ் மூலம் சொல்லுவதால் மக்கள் எல்லாம் தர்காவை விட்டு வந்து விடுவார்களோ என்ற பயம். உங்கள் மீது அவதூறுகளை பேசுகிறார்கள். நாம் யாருடைய பழி சொல்லுக்கும் அஞ்சக்கூடாது. தைரியமாக, துணிச்சலாக, என்னுடைய உயிர், என்னுடைய உடைமை அல்லாஹ்விடத்தில் நான் விட்டுவிட்டேன், சொர்க்கத்துக்கு மகரமாக களத்தில் நின்று மக்களை அழைப்பேன். இந்த ஊரில் தௌஹீதை சொல்வதற்கு முதல் ஆளாக நான் வந்து நிற்பேன். என் மூலமாக என்னுடைய வாழ்நாளில் ஒரு நபரையாவது நான் தௌஹீதுக்கு அழைத்து வந்து விடுவேன், ஷிர்கில் இருந்து அவர்களை மீட்டெடுத்து விடுவேன் அப்படிங்கிற ஒரு உறுதி இருக்கணும். அதை மையமாக வைத்து நீங்கள் தாவா பணியில் ஈடுபடுங்கள். உங்களுடைய எண்ணம் உண்மையாக இருந்தால், நீங்கள் உண்மையில் அல்லாஹ்விற்காக நாம் களத்தில் நிற்போம், என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம். என்னங்க செஞ்சிட முடியும்? உங்களை நீங்க போய் பிரச்சாரம் செய்யறப்போ உங்கள் மீது அவதூறுகளை சொல்லி அல்லது உங்களை ஏளனமாக பேசியோ ஊரை விட்டோ ஒதுக்கி வைத்து விடுவார்களா? அப்படி உங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தால் உங்களுக்காக குரல் கொடுப்பதற்கு ஆள் இல்லாமலா இருக்கிறது? உங்களுக்காக குரல் கொடுப்பதற்காக உங்களுக்கு ஒரு அணி இழைக்கப்பட்டால் லட்சோப லட்ச தௌஹீத்வாதிகள் இருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேல் படைத்த இறைவன் இருக்கிறான். தைரியமாக, துணிச்சலாக களத்திற்கு செல்லுங்கள். இன்னும் ஒரு 17 நாள் 18 நாள் இருக்கிறது மாநாட்டு களத்திற்கு. மாநாட்டிற்கு நாம் மக்களை அழைத்து வர வேண்டும். யாரே? தௌஹீத் ஜமாத் உறுப்பினரையா? அது நீங்க கூப்பிடாம அவனே வந்துருவான். யாரை அழைத்து வர வேண்டும்? இத்தனை நாட்கள் ஷிர்கில் யார் இருந்தார்களோ, தௌஹீத் என்றால் என்னவென்று தெரியாமல் யார் இருந்தார்களோ, தௌஹீதை குறித்து செய்யப்பட்ட அவதூறு பிரச்சாரத்தை நம்பிக்கொண்டு யார் இருந்தார்களோ அவர்களை மீட்டெடுக்க வேண்டும். அவரிடத்தில் ஏகத்துவத்தை சொல்ல வேண்டும். என்னுடைய இந்த தாவா களத்தில் ஒரு வீட்டில் இருந்தாவது மார்க்கத்தை சொல்லி இணை வைப்பு கயிறுகளை நான் அகற்றி விடுவேன் அப்படிங்கிற உறுதி இருக்க வேண்டும். அதை நோக்கி நீங்கள் பிரச்சாரம் செய்யுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தில் மிகப்பெரிய பாக்கியத்தை வைத்திருக்கிறான். மறுமையில் உங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம் இருக்குது. அப்படி தாவா செய்வீங்களா? தாவா போவீங்களா? பெண்கள் தாவாக்குள்ள எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேர் இருக்கிறீங்க இங்க? சரி,
இதுவரைக்கும் நாங்கள் பெண்கள் தாவா குழுவில் இல்லை, ஆனால் இனிமேல் இந்த மாநாட்டிற்காக பிரச்சாரத்திற்கு போகின்ற பொழுது எங்களை அழைத்தால் நாங்களும் உங்களோடு சேர்ந்து பிரச்சாரம் செய்வோம், களத்திற்கு வருவோம் அப்படின்னு பெண்மணிகள் இருக்கீங்களா? அப்படி யாராச்சும் இருந்தீங்கன்னா உங்களுடைய பெயர்களை சொல்லுங்க, பதிவு செய்து கொள்வார்கள். உங்களை தாவா களத்திற்கு போகும் பொழுது உங்களையும் கூட அழைச்சிட்டு போவாங்க. எத்தனை வேன் பிடிச்சா வருவீங்க? திருப்பனந்தாள்ல இருந்து மாநாட்டு களத்திற்கு தௌஹீதை சொல்லி நாங்கள் மக்களை அழைத்து கொண்டு வருவோம். எத்தனை வேன் ரெடி பண்ணுவீங்க? பெண்கள் நீங்க சொல்லுங்க, நிர்வாகிகள்கிட்ட நாங்கள் தனியாக கேட்டுக்கிறோம். எத்தனை வேன் பிடிக்க முடியும்? நீங்க தான் களத்துக்கு போக போறீங்க, சொல்லுங்க எத்தனை வேணு? 10 20 20 வேன் பிடிக்கணும். சோழபுரம் திருப்பனந்தாள்ல நிர்வாகிகள் சொல்லணும், வேன் இல்ல பாய், திருப்பனந்தாள்ல சோழபுரத்தில் பக்கத்தில் எங்கேயுமே வேன் கிடைக்கல, ஆட்கள் இருக்கிறார்கள், அழைத்து வருவதற்கு வாகனம் இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு இந்த மாநாட்டை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பீங்களா? சேர்ப்பீங்களா மாட்டீங்களா? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய குடும்ப உறுப்பினர்களையே ஒட்டுமொத்தமாக ஏகத்துவத்தின் பக்கம் கொண்டு வந்து விட்டது. நாங்கள் வழிகாட்டில் இருந்தோம், இன்றைக்கு நேர்வழி பெற்று விட்டோம் என்று ஒரு கூட்டம் சொல்கிறதே, இதுதாங்க நமக்கு கிடைத்த வெற்றி. அன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதரை கரம் பிடித்து சொன்னார்களே, நாங்கள் நரக நெருப்பின் கரையோரத்தில் இருந்தோம், நீங்கள் வரவில்லை என்று சொன்னால் நாங்கள் நரகத்தில் நிரந்தரமாக இருப்போம் என்று சொன்ன வார்த்தையை இன்றைக்கு நம்முடைய சகோதரின் கரம் பிடித்து சொல்கிறார்களே, நாங்கள் வழிகாட்டில் சென்றிருப்போம், இது உங்களால் தான் நாங்கள் நேர்வழி பெற்றோமே, அந்த நேர்வழி எங்களுடைய தலைமுறைக்கு கிடைக்கிறே, அது மிக சிறந்த பணியை நீங்கள் செய்திருக்கிறீர்களே என்று நம்மை பார்த்து சொல்கிறார்களே, நம்முடைய சகோதரியை பார்த்து சொல்கிறார்களே, இதுதாங்க நமக்கு கிடைத்த மிகப்பெரிய